வெல்கம் டு BODI RJ Samayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தொக்கு சீயம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கரில் 1/2 கப் கடலைப்பருப்பை 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். அதை நல்லா குழைவாக வேக வச்சுக்கோங்க. இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடித்து நம்ம இந்த மாதிரி இந்த பருப்பை கரண்டியால் நசுக்குனாலே உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிரும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் வெல்லத்தை நம்ம போட்டுக்கலாம். அதில் ஒரு 1/2 கப் தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் ஏதாவது 1-2 கல் இருக்கும், அதுக்காண்டி தான் இந்த மாதிரி பண்ணுறோம். நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம அதை வடிகட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டி நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கோங்க. அதில் 1 கப் தேங்காய் துருவல், தேங்காவை துருவி நம்ம அதை லேசாக நம்ம அந்த நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் பிடிக்குங்கிறவங்க நம்ம 1 கப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வடிகட்டின வெல்லத்தை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம ஏலக்காய் பவுட்ரு அதை போட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மசிச்சு வச்ச அந்த கடலை பருப்பை போட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி நல்லா நமக்கு திரண்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம நல்லா இது மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் ஆகுங்க. இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஏன்னா தெரிக்கும் உங்களுக்கு பட்டு பட்டுன்ட்டு. அதனால் நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா நமக்கு திரண்டு வந்துருச்சு. இந்த தண்ணியெல்லாம் நமக்கு வற்றிட்டு பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை நம்ம ஊட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இட்லி மாவு வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த இட்லி மாவை நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருண்டையை அந்த மாவில் போட்டு நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. அந்த பூர்ணம் வந்து நமக்கு வெளியே தெரியக்கூடாது. தெரியாத அளவுக்கு மாவை முக்கி நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நமக்கு நல்லா சூடாக இருக்கணும். கொஞ்சம் கனமாகவே ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் மாவை எடுத்து நம்ம கையில் அது மேலே நம்ம ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், உருண்டையை போட்டுட்டு நம்ம மேலே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவை நம்ம எடுத்து ஊற்றணும். அப்போ தான் நம்ம உள்ளே இருக்கிற அந்த ஸ்வீட்டுக்கு இந்த மாவு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்வீட்டை விட நமக்கு மாவு தான் அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஊற்றியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது கீழே வந்துருச்சு, அதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான தொக்கு சீயம் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிஷ்ஷு, குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குங்க. வீட்டில் இருக்கிற நமக்கு அந்த இட்லி மாவே போதும், வேறு இதுக்குன்னு தனியாக செய்யணும்னு அவசியமே இல்லை. நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க, எண்ணெயே குடிக்காது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.